ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துலுக்கரனை அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி பஞ்சப்பூரில் சமீபத்தில் மிக பிரம்மாண்டமாக ஓப்பனாக பேருந்து நிலையத்தை தாங்க உங்கள்கிட்ட காட்டுறோம். புதிய பேருந்து நிலையம் முத்தமிழ் அறிஞர் மு. கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் என்று பேர் சூட்டி ரெண்டு பக்கத்தும் கலைஞர் அவர்களுடைய உருவம் தாங்க உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கோம். நாள் 3/8/2025 மாலை 6:15 மணி அளவில் வெளித்தோற்றம். உள்ளே வந்துட்டாங்க. கீழ்த்தளத்தில் மிக பிரம்மாண்டமாக இருசக்கர வாகனங்களை பார்க் பண்ணியிருக்கிறதான் நம்மளோட காட்டி. மேல் தளத்தில் நம்ம நிற்கிறோங்க. என்ன வாங்கிக்கோமா மேல் தளத்தில் திருச்சியை சுற்றியுள்ள இடங்களுக்கு செல்லக்கூடிய பஸ்ஸு தாங்க. அதே போல் கீழே உள்ள பஸ்ஸிலேருந்து அனைத்து ஊர்களுக்கும் செல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு பேருந்து நிலையத்தை தான் உங்கள்கிட்ட காட்டிட்டீங்க. ஆனால் உங்களை அதிர நிலையில வந்து நாங்கள் வர்றோம். இந்த பஸ் ஸ்டாண்டு பஞ்சப்பூரில் உள்ள பஸ் ஸ்டாண்டு எப்படின்னு இருக்குது? பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கு வந்து அருமையான பஸ் ஸ்டாண்டு, பயனடைறதுக்கு வந்து இது நல்ல பஸ் ஸ்டாண்டு. இந்த மேல்தளத்தில் நீங்கள் வந்து எந்தெந்த ஊருக்கு செல்லுது? இது அங்கே ஸ்ரீரங்கம் மற்ற திருச்சியில் உள்ள அனைத்து ஏரியாவுக்கும் செல்லுது. பாலக்கரை வழியா நேராக பாலக்கரை வழியா ஸ்ரீரங்கம் பாலக்கரை வழியா பஸ் ஸ்டாண்டு. கீழே வந்து அது தஞ்சாவூர், கும்பகோணம், காரைக்குடி, புதுக்கோட்டை, இந்த மாதிரி அறந்தாய்க்கு எல்லா ஊர்களுக்கும் செல்லுது. அண்ணன் எத்தனை வருஷமா இந்த ஓட்டுநர் பணியை செய்றீங்க? 40 வருஷமா. இந்த பஸ் பேரு எம்ஜேபி. உங்க பேர் என்ன? என் பேரு காத்தான். ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. பொதுமக்கள் எப்படி இதை பாக்குறாங்க? பொதுமக்களுக்கு வந்து எல்லா சலுகையும் செஞ்சிருக்காங்கல்ல. உங்களுக்கு வந்து இறங்குறதுக்கு லிஃப்ட். ஆமா, லிஃப்ட் இருக்கு, பார்த்தோம். ஏறுறதுக்கு வந்து பிரச்சனை இல்லை. வயசானவங்களுக்கு கூட வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை இல்லையா? அனைத்து வசதிகளோட இருக்குங்கிறியா? அனைத்து வசதியோட இருக்கு. ஆனா இந்த ஒரே ஒரு இதுதான் இல்லை, டாய்லெட் இல்லை. டாய்லெட் எங்க? மேல? ஆமா. மேலையா கீழையா? மேல மட்டும் இல்லை. நன்றிண்ணா. ஒரு விமான நிலையம் எவ்வாறு இருக்குமோ அப்படிதாங்க இருக்குது பஞ்சப்பூர் பேருந்து நிலையம். பின்னாடி வந்து விரிவுபடுத்தக்கூடிய பணியை தான் உங்கள்கிட்ட காட்டிட்டு. இந்த ஓட்டுநர் சொன்னது போல் மலம் கழிக்கக்கூடிய வாய்ப்பு மேல் தளத்தில் இல்லை. அதுதான் அவர் குறை சொல்லியிருக்காரு. இதே போல் பேருந்து நிலையங்கள் அயல் நாட்டில் நம்ம கண்டுட்டு உண்டு. முதல் முறையாக நம்ம திருச்சியில் காணக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்த தமிழக அரசுக்கு அதிரை நில சார்பாகவும் சமூக நல சார்பாகவும் நன்றினை தெரிவிச்சுக்கிறேங்க. பராமரிப்பில் தாங்க இந்த பேருந்து நிலையம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் என்பது நம்ம கருத்துங்க.